ரயில் திட்ட பணிகளில் தமிழகம் முரண்பாட்டை கடைபிடிப்பதா மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தற்போது இதை தெரிவித்திருக்கிறார். கேள்வி நேரத்தின் போது வந்தே பாரத் ரயில் திட்டம் தொடர்பான திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமியின் கேள்விக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த பதிலை கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்? முழுமையான விவரங்கள். அதாவது ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றுவதை பொறுத்தவரை தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் மத்திய அரசுக்கு போதிய ஒத்துழைப்பை வழங்குவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையிலே முன்வைத்திருக்கிறார். திமுக எம்பி கலாநிதி வீராசாமி அவர்கள் தமிழகத்தில் நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவது குறித்தும் வந்தே பாரத் ரயில் குறித்தும் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் எந்த வளர்ச்சியும் அடையாமல் இருப்பதற்கு காரணம் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய மாநில அரசுகள் தான் என ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ரயில்வே துறையை பொறுத்தவரை அது அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். நிலம் கையகப்படுத்தி கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் மத்திய அரசோடு முரண்பாட்டை கடைபிடிப்பதோடு எந்த ஒத்துழைப்பையும் வழங்குவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். திரு அஸ்வினி வைஷ்ணவ் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது இது முதன்முறை அல்ல. ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் இத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ரயில்வே திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்துவதற்கு பல நிலங்கள் தேவைப்படுகிறது. அந்த நிலத்தை மத்திய அரசுக்கு தமிழக அரசு கையகப்படுத்தி கொடுக்காமல் இருப்பதால் தான் இந்த ரயில்வே திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை. எனவே மத்திய அரசுக்கு மாநில அரசு போதிய ஒத்துழைப்பை வழங்கி தேவையான நிலத்தை கையகப்படுத்தி கொடுத்தால் நாங்கள் அங்கு ரயில்வே திட்டங்களை செயல்படுத்தி கொடுக்க ஏதுவாக இருக்கும் என்று பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருந்தார். அந்த பதிலை தற்போது மீண்டும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.